ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பிப்ரவரி மாத நடப்புகளை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வரிசையில் பிப்ரவரி 23 25 வரைக்கும் உள்ள நடப்பு நிகழ்வுகள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், முதலீடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2025 பிரதமர் மோடி எந்த மாநிலத்தில் தொடங்கி வைத்தார் பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேசத்தில் தொடங்கி வைத்தார். இது இரண்டாவது கொஸ்டின், சமீபத்தில் எந்த நாட்டை ஐநா அமைப்பு சூரிய மின்சக்தியின் வல்லரசு என பருவநிலை மாற்றத்துக்கானது என புகழாரம் சூட்டியது பார்த்தீங்கன்னா, இந்தியாவை தான் புகழாரம் சூட்டியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், மூணாவது கொஸ்டின் பாருங்கள். நாட்டில் மக்கள் தொகையில் 5வது பெரிய மாநிலம் எதுனா மத்திய பிரதேசம். சரிங்களா? நாட்டில் மக்கள் தொகையில் 5வது பெரிய மாநிலம் மத்திய பிரதேசம். ஸோ இங்கே 100% ரயில்வே துறை மின்மயமாக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? 100% ரயில்வே மின்மயமாக்கப்பட்டுள்ளது. எந்த ஸ்டேட்னா மத்திய பிரதேசம். சரிங்களா? அடுத்தது 4வது கொஸ்டின், உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் கடந்த 10 நாட்களாக நடைபெற்று வந்த 3வது காசி தமிழ்ச்சங்கம் தொடங்கி வைத்த அமைச்சகம் எதுனா மத்திய கல்வி அமைச்சகம். நல்ல ஞாபகம், மத்திய கல்வி அமைச்சகம். இந்த காசி தமிழ்ச்சங்கம் எங்கே நடைபெற்றதுனா உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடைபெற்றது. சரிங்களா? அடுத்தது 5வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் அதிக முதலீடுகளை செய்யும் நாடுகளில் பட்டியலில் 6வது இடத்தில் உள்ள நாடு எதுனா பிரிட்டன். சரிங்களா? 6வது இடத்துல பிரிட்டன் இருக்குது. ஸோ இதில் பாருங்கள், இந்தியா பிரிட்டன் இடையேயான FTA பேச்சுவார்த்தை கடந்த 2022 ஜனவரி 13 முதல் தொடங்கப்பட்டது. சரிங்களா? ஸோ எப்போ தொடங்கப்பட்டது? அதாவது இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையான FTA பேச்சுவார்த்தை எப்போனா 2022 ஜனவரி 13 தொடங்கப்பட்டது. சரிங்களா? அடுத்தது 6வது கொஸ்டின், ரயில்வேயில் கரியமில வாயு வெளியேற்றுவதை முற்றிலுமாக நிறுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஆண்டு எப்படின்னா 2030. ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, உலகில் மிக அதிக அளவில் பக்தர்களே அமைதியாக ஒருங்கிணைக்கும் திருவிழா என்று மகா கும்பமேளாவை மதிப்பீடு செய்தது எதுனா யுனெஸ்கோ. சரிங்களா? இதுவும் முக்கியமானதான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 8வது கொஸ்டின் பாருங்கள். உலகிலேயே கடலோர காவல் படை வலிமையான, நம்பகமான மற்றும் உலகின் மிகவும் திறமையான பாதுகாப்பு படையை கொண்டுள்ளது என எந்த நாட்டை ராஜ்நாத் சிங் புகழ்ந்தார்? சரி, எந்த நாட்டினா இந்திய கடலோர காவல் படையை தான் அவர் புகழ்ந்திருக்கிறார். அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்கள். கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாதமி 8 கோடி செலவில் முதல்வர் எங்கு திறந்து வைத்தார்? எங்குன்னா சென்னையில் திறந்து வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், 10வது கொஸ்டின் பாருங்கள். சென்னையில் எந்த பகுதியில் கட்டப்பட்ட மருத்துவமனைக்கு பெரியார் அரசு மருத்துவமனை என பெயர் சொல்லிட்ட முதல்வர் உத்தரவுனா கொளத்தூர். சரிங்களா? எந்த ஆஸ்பத்திரிக்கு பெரியார் பேர் வச்சுருக்காங்கன்னா கொளத்தூர் உள்ள ஆஸ்பத்திரிக்கு. சரிங்களா? அடுத்தது 11, முதல்வர் மருந்தக திட்டம் பிப்ரவரி 24 முதல் 38 மாவட்டங்களில் தொடங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? முதல்வர் மருந்தகம் எத்தனை மாவட்டங்கள் தொடங்கப்பட உள்ளதுன்னா 38 மாவட்டங்களில் பிப்ரவரி 24 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது 12வது கொஸ்டின், நாட்டில் மிக உயரமான தங்க கோபுரம் எந்த மாநிலத்தில் உள்ளது? சரிங்களா? எந்த மாநிலம்னா தெலுங்கானாவில் உள்ளது. சரிங்களா? என்ன கோவில்னா ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம கோவில். ஸோ அங்கே ஒரு தங்க முலாம் பூசப்பட்ட கோபுரம் இருக்குது. அதோட உயரம், அதாவது அடி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 50.5 அடி உயரம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், கடந்த 10 ஆண்டுகளில் சுமார் எத்தனை செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது? 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட 460 செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்திருக்கிறாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்காங்க. அடுத்தது 14வது கொஸ்டின், தேசிய அறிவியல் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறதுனா பிப்ரவரி 28. சர்வதேச பெண்கள் தினம் மார்ச் 8. சரிங்களா? அடுத்து 16வது கொஸ்டின், தேசிய விளையாட்டுப் போட்டியில் உடல் பருமன் பிரச்சனையை எதிர்கொள்வது குறித்து மோடி எந்த மாநிலத்தில் பேசினார்? சரிங்களா? உத்தராகண்டில் தான் பேசிக்கிறாங்க. நாட்டில் 8இல் ஒருவருக்கு உடல் பருமன் பிரச்சனை உள்ளதாக ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் மத்தியில் உடல் பருமன் பிரச்சனை 4 மடங்கு அதிகரித்துள்ளது. சரிங்களா? எத்தனை மடங்குனா 4 மடங்கு அதிகரித்துள்ளது. 2022 ஆண்டில் உலகம் முழுவதும் சுமார் 2.5 கோடி மக்கள் அதிக உடல் எடை கொண்டவர்களாக உள்ளனர். சரிங்களா? அதாவது உலகம் முழுவதுமே 2022 கணக்குப்படி 2.5 கோடி மக்கள் அதிக எடை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, சமையலில் எண்ணெய் சதவீதம் 10% குறைத்தாலே இந்த பிரச்சனை தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எத்தனை சதவீதம்னா 10%.
அடுத்து 17ஆம் கொஸ்டின் பாருங்கள். கத்தார் ஓப்பன் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் ரஷ்யாவின் ஆண்ட்ரே ரூபலேவ் வந்து சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்கிறாங்க. சரிங்களா, ரஷ்யாவின் ஆண்ட்ரே ரூபலேவ் வந்து சாம்பியன் பட்டம் எங்கே நடந்துச்சுன்னா கத்தாரில் நடந்திருக்கு. ஸோ அதே இதில் பாருங்கள், மகளிருக்கான துபாய் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்பில் வந்து ரஷ்யாவின் இளம் வீராங்கனையான மீரா ஆண்ட்ரீவா சாம்பியன். சரிங்களா, ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, படித்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.